சமூக வலைத்தளங்கள் நிறைந்த இந்த உலகில் நாம் அடிக்கடி மற்றவர்களின் வாழ்க்கையுடன் நம் வாழ்க்கையை ஒப்பிட்டுக் கொள்கிறோம். இந்த கதை பிறரது வாழ்க்கையை பார்த்து ஏங்குவதை நிறுத்திவிட்டு உங்கள் தனித்துவமான திறன்களையும் ஆர்வங்களையும் கண்டறிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அரவிந்த் தனது ஸ்மார்ட் போனை பார்த்துக் கொண்டிருக்கிறான். தனது நண்பர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் புகைப்படங்கள், புதிய கார்கள் வாங்கியது, பதவி உயர்வு பெற்றது போன்ற பதிவுகளை பார்க்கும்போது தன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று வருத்தப்படுகிறான். சோர்வடைந்த அவன் தனது பழைய நாட்களைப் பற்றி யோசிக்கிறான். அவனுக்கு ஓவியம் வரைவதில் இருக்கும் ஆர்வம், அதை பார்த்து மற்றவர்கள் பாராட்டியது என எல்லாவற்றையும் நினைத்துப் பார்க்கிறான். ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கை முறைக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரது விருப்பத்தை விட்டுவிட்டு வேறு வேலைக்குச் சென்றது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அப்போது அவன் கடைசியாக வரைந்த ஓவியத்தை பார்க்கும்போது அவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நான் ஏன் மற்றவர்களைப் போல இருக்க முயற்சிக்க வேண்டும்? என் தனித்துவம் என்ன என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். அவன் தூசி படிந்த ஓவியத்தை துடைத்து பென்சிலை எடுத்து மீண்டும் வரையத் தொடங்குகிறான். ஒவ்வொரு பூவும் தனித்துவமானது. ஒரு ரோஜா பூ ஒரு மல்லிகை பூவை பார்த்து நான் உன்னைப் போல ஏன் இல்லை என்று கேட்பதில்லை. அது தனக்குள்ளிருக்கும் அழகை மட்டுமே வெளிப்படுத்துகிறது என்று அவன் உணர்கிறான். அவன் சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்ப்பதை நிறுத்திவிட்டு தனது படைப்பாற்றலில் கவனம் செலுத்துகிறான். அவன் வரைந்த ஓவியங்களை பதிவிடும்போது நிறைய பாராட்டுகள் கிடைக்கின்றன. அவன் இப்போது உண்மையான மகிழ்ச்சியை உணர்கிறான். நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும் ஒவ்வொரு கணமும் உங்கள் தனித்துவத்தை நீங்களே அவமதித்துக் கொள்கிறீர்கள். ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு நீங்களாகவே இருங்கள். உங்கள் பலத்தையும் திறமையையும் கண்டறிந்து அதை கொண்டாடத் தொடங்குங்கள்.